யார் குடல்வாய் ஜனங்களை அமல் செய்தாலும் அவருடைய அமலுக்கு கபூலியத் கிடையாது, மன்னிப்பு என்பது கிடையாது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அதனால ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குடல்வாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தன்சிரு ரஹ்மா அலா கௌமின் காத்திஅர் ரஹம், எந்த கூட்டத்தில் ஒருத்தர் குடல்வாய் ஜனங்களை துண்டித்து வாழ்கின்றார்கள் சொன்னாரு. நான் இந்த சபையில் இருந்தேன்னா இந்த கூட்டத்துக்கே என்னால் ரஹமத் தடைபெற்றும். அதனாலதான் நான் என்னுடைய குடும்பத்தில் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த கூட்டத்தில் நாம் எத்தனை பேர் அதே போன்று உடல்வாழ் ஜனங்களை துண்டித்து வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக சத்தியமாக வழிகாட்டுகின்ற ஒரு மிக மிக பிரதானமான ஒரு விடயமாக கொண்டிருக்கிறது. இன்று நாம் 25, 27, 29 தேர்வமா இல்லையா? எதனால மறைக்கப்பட்டது? சமூக ஒற்றுமை இல்லாம போனதால் மறைக்கப்பட்ட வெளியாகிறார்கள். லைலத்துல் கத்ருடைய நேரம் நாள் அறிவிக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாகிறார்கள். இரவு ரசூலுல்லாஹ்வுக்கு மறைக்கப்படுகிறது. நாம் முழுக்க சமூகத்தில் பிளவுகளையும் பித்தட்டாட்டங்களையும் குடும்பத்தை துண்டித்து வாழ்வதையும் தாய் தகப்பனுக்கு அநியாயம் செய்கின்ற விடயத்திலையும் முழுக்க ஈடுபட்டு விட்டு நாம் லைலத்துல் கத்ரில் பள்ளியை போட்டு உடைத்தாலும் அமலில் எவ்வளவு அமலை செய்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வதில் ஒரு கவலையோடு நாம் சொல்லிக் கொள்கின்றோம். அமைச்சருமான கௌரவ எங்கள் அன்புக்குரிய ரிஷாட் பதியுதீன் அவர்களை பார்லிமெண்ட் செயலாளர் ARM ஜிஃபி அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் விடுத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய சந்தர்ப்பத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த உரை நிகழ்த்து நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது இந்த நிகழ்ச்சிகளை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர், இலங்கை அரசு லக்சல் நிறுவனத்தினுடைய தலைவர், அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய பிரதி தவிசாளர் அன்புக்குரிய கலாநிதி பேராசிரியர் SMM இஸ்மாயில் அவர்களை அன்போடு உரை நிகழ்த்து வருமாறு தலைமுறை நிகழ்த்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கைத்தொழில் வர்த்தக அமைச்சருமான சகோதரர் ரிஷாட் பதியுதீன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு இன்னும் ஒரு அதிதியாக வருகை தந்திருக்கின்ற கிராமிய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் சகோதரர் அமீர் அலி அவர்களே, அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் செயலாளர் சகோதரர் சுபைதீன் ஹாஜி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற கட்சியின் உயர்பீட அம்பாறை மாவட்டத்தில் இருந்து ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த இஃப்தார் நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று வருகை தந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கு இந்த நிகழ்வை பரப்பவிட வேண்டும் என்று அங்கலாய்ப்போடு வருகை தந்த எங்களுடைய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஏனைய நிருபர்களே, ஏனைய சகோதரர்களே, அனைவரையும் இந்த மாலை பொழுதில் விழிப்பது அதற்காக பூரண விருப்பத்தோடு இங்கு வருகை தந்திருக்கின்ற மக்கள் அணியை பார்க்கின்ற போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த மக்கள் எவ்வளவு கட்டுப்பாட்டுடனும் அந்த அடிப்படையில் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நீண்ட நேரம் பேசவில்லை. ஒரு வரவேற்போடு எங்களுடைய கட்சி தலைவர் அவர்கள் இங்கு எங்களுடைய மக்கள் மிகவும் ஆவலோடு அவருடைய உரையை கேட்க ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இடம்பெற்ற எங்களது அன்புக்கும் மதிப்புக்கும் பொருத்தமான கலாநிதி பேராசிரியர் இஸ்மாயில் அவர்களுக்கு இந்த வழிகளின் நன்றிகளை சொல்லிக்கொண்டு சற்று முன் வருகை வந்து சிறப்பித்திருக்கின்ற கட்சியினுடைய பிரதி தலைவர் எங்கள் அன்புக்குரிய கலாநிதி ஜமீல் அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சிகள் அடுத்து நாங்கள் உரை நிகழ்த்த அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். என்னுடைய இடதுபுறத்திற்கு ஏற்பாட்டு குழுவினர்கள் பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவி புரிய செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.
தம்பிமார் எல்லாரும் இடது பக்கத்துக்கு போங்க. எல்லாரும் இது வார பப்ளிக்கை காட்டுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தொடர்ந்தும் தேசிய தலைவரின் உரை இந்த சந்தர்ப்பத்திலே இடம்பெறுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏனைய அமைப்பாளர்களே, எல்லா பிரதேசத்திலிருந்தும் வருகை தந்திருக்கின்ற அமைப்பாளர்களே, முக்கியஸ்தர்களே, நம்முடைய மாகாண கல்வி பணிப்பாளர் நிஷாம் அவர்களே, பிரதேச செயலாளர்கள், வருகை தந்திருக்கின்ற பிரதேச செயலாளர்களே, ஏனைய கல்வியலாளர்களே, ஏனைய கல்விமான்களே, அரசியல் பிரமுகர்களே, கட்சியின் வெற்றிக்காக உழைத்த போராளிகளே, ஊடகவியலாளர் நண்பர்களே, பள்ளி நிர்வாகிகளே, மசூரா கூடிய உறுப்பினர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமான நேரத்திலே, துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்ற நேரத்திலே, இவ்வாறான இஃப்தார் நிகழ்வுக்கு நீங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக டாக்டர் இஸ்மாயில் அவர்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்தமைக்காக கட்சி தலைவர் என்ற வகையிலே நன்றி கூறிக்கொண்டு, எங்களுடைய சமுதாயம் ஒரு இக்கட்டான நிலையிலே உலக ரீதியிலும் தேசிய ரீதியிலும் இன்று இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு பெரிய சனத்திரலை கொண்டிருக்கின்ற சம்மாந்துறை மண்ணிலே மஜ்லிஸ் ஷூரா அமைப்பை சந்தித்து கைத்தொழில் பேட்டை 20 ஏக்கர் காணியை தாருங்கள் என்று கேட்டுவிட்டு, ஒரு மாத காலத்துக்குள் அவர்கள் நல்ல முடிவை தருகிறோம் என்று சொல்லிய பிறகு இங்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பேச சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு, அன்பு சகோதரர்களே, சவுதி அரேபியாவும் கட்டாரும் அபுதாபியும் குவைத் பஹ்ரைன் போன்ற நாடுகள் இரண்டாக பிரிந்து உலகத்திலே வாழுகின்ற அத்தனை முஸ்லிம்களும் வேதனைப்படுகின்ற ஒரு சில தினங்களாக உலகத்திலே வாழுகின்ற அத்தனை முஸ்லிம்களும் இவர்களுடைய பிரிவு, பிளவு, இன்னும் ஒரு அழிவை, இரத்த ஆறை, ஒரு சோதனையை இந்த சமுதாயத்துக்கு, இந்த உம்மத்துக்கு ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சத்திலே இருக்கின்ற வேளையிலே, இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சியை கொண்டு வருவதற்காக எங்களுடைய 2000 ஜும்மா பள்ளிகளுடைய மிம்பர்களும், அதே போல உலமா சமூகம், கல்வி சமூகம், அதே போல இளைஞர் சமூகம், ஊடகவியல், ஊடக திறமை வாய்ந்த அந்த சமூகம் எல்லோரும் ஒன்றுபட்டு புதிய ஒரு நல்லாட்சியாக இந்த ஆட்சியை கொண்டு வந்தோம். அந்த ஆட்சியிலும் அண்மை கால சம்பவங்கள் எங்களை எல்லாம் வேதனையிலே வாட்டிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய ஒவ்வொரு சகர நேரத்திலும் ஒவ்வொரு கடைகள் அல்லது எங்களுடைய களிமா சொன்னவர்களுடைய சொத்துக்கள் எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற செய்திகள் தான் அன்னை காலமாக வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மதகுருவும் அவரோடு சேர்ந்த ஒரு சில திருடர் கூட்டமும் சேர்ந்து இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழ்ந்து வந்த பெரும்பான்மை சிங்கள சமுதாயத்தையும் இஸ்லாமிய சமுதாயத்தையும் மோதவிட்டு முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை காவு கொள்வதற்காக, முஸ்லிம் சமுதாயத்தை அடிமைப்படுத்துவதற்காக, முஸ்லிம் சமுதாயத்துடைய நிம்மதியை குழப்பதற்காக செய்து வருகின்ற சதியை நீங்கள் அறிவீர்கள். இந்த ஆட்சியாளர்களிடத்திலே ஒரு கட்சியுடைய தலைவர் என்ற வகையிலும் 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி என்ற அமைப்பிலும் அதிகபட்ச ஆதரவை கொடுத்த ஒரு சமுதாயத்தை சார்ந்த கட்சி என்ற அடிப்படையிலும் இந்த நாட்டின் ஜனாதிபதி, இந்த நாட்டின் பிரதமர், இந்த நாட்டின் போலீசுக்கு பொறுப்பான அமைச்சர், இந்த நாட்டின் போலீஸ் மா அதிபர் போன்றவர்களை தனித்தனியாக சந்தித்தும் கூட்டாக சந்தித்தும் எங்களுடைய சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலையிலே நமது சமுதாயம் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பை தயவு செய்து இந்த நாட்டிலே சட்டத்தை, ஒழுங்கை நடைமுறைப்படுத்துங்கள் என்ற விடயத்தை சொல்ல வேண்டிய எல்லா வழியிலும் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். இந்த கடமையை ஒரு கட்சியுடைய தலைவர் எவ்வாறு தனது கடமையை இந்த விடயத்திலே செய்ய வேண்டுமோ அந்த கடமையை அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்தவனாக அந்த பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் எங்களுடைய துஆக்களை, எங்களுடைய பிரார்த்தனைகளை, நல்ல அமல்களை நாங்கள் செய்து இந்த நாட்டிலே நமது சமுதாயத்தின் பொருளாதாரத்துக்கு
நமது சமுதாயத்தின் இருப்புக்கு நமது சமுதாயத்துடைய அத்தனை விடயங்களையும் தொலைக்க வேண்டும் என்று சதி செய்து கொண்டிருக்கின்ற சதிகார கூட்டத்துடைய சதியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக விமோசனம் பெறுவதற்காக நாங்கள் இந்த ரமலான் மாதத்தை சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் இங்கு இந்த சம்மானுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டில் வாழ்கின்ற எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்திற்கு நான் விடுக்கின்ற வேண்டுகோள், எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அந்த பொறுப்பை சுமக்க வேண்டிய போலீசார் இன்று காவலர்களாக இருந்து கொண்டு தனது கடமையை சரியாக செய்யாததனால் இன்று எங்களுடைய சொத்துக்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களை பேணி எங்களுடைய பொருளாதாரத்தை அவரவர்கள் பாதுகாப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் தயவு செய்து மேற்கொள்ளுங்கள் என்று நான் நன்றாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டின் பிரதமர் அவர்கள் இன்று வருகை தந்திருக்கிறார். அவரையும் நாங்கள் நாளை அல்லது மறுதினம் இன்ஷா அல்லாஹ் சந்தித்து இந்த நிலைக்கு முடிவை தாருங்கள். நீங்கள் தான் இந்த நாட்டின் பிரதமராக எங்களுடைய இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவை பெற்று இந்த நாட்டின் புதிய ஜனாதிபதியை புதிய அரசை கொண்டு வருவதற்கு பக்கபலமாக நின்ற ஒரு கட்சியுடைய தலைவர் என்ற வகையிலே இந்த விடயத்தின் பொலிசுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர். எனவே தயவு செய்து சட்டத்தை நிலைநாட்டுங்கள் என்று நாங்கள் அதை வலியுறுத்துவதற்கு இன்ஷா அல்லாஹ் நாளை அல்லது மறுதினம் நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம் என்ற செய்தியையும் கூறிக்கொண்டு எங்களுடைய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் அவருடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அதே போல சூரா கவுன்சில் மஜ்லிஸ் ஷூரா அதே போல முஸ்லிம் கவுன்சில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் எல்லோருமாக நாங்கள் பலமுறை கூடி பேசி இருக்கிறோம். இந்த விடயத்திலே சமுதாயத்துடைய மானத்தை பொருளாதாரத்தை இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து சமுதாயத்தின் விடிவுக்காக ஆபத்திலிருந்து சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய உதவியினால் கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பால் பல கட்சிகள் பல கொள்கைகளை கொண்டவர்கள் பல அமைப்புகளை சார்ந்த அத்தனை பேரும் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டவர்களாக இந்த சமுதாயத்தின் பாதுகாப்புக்காக எதிர்காலத்துக்காக ஒன்றுபட்டிருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்லாமல் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன அகில இலங்கை உலமா சபை ஏனைய அந்த அமைப்புகள் இந்த அரசியல் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எவ்வாறு முன்னெடுத்து செல்வது என்பதை தீர்மானித்து செயல்படுவதற்கும் நாங்கள் ஏற்பாடுகளை தயாராக இருக்கின்றோம் என்பதை இங்கு சொல்லிக்கொண்டு எங்களுடைய மக்கள் அச்சப்பட தேவையில்லை. நீங்கள் இந்த விடயத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல நாங்களும் எங்களுடைய மார்க்கம் சொல்லித்தந்த வகையிலே எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குதிரையை கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் தொலைச் சென்றாலும் அந்த வகையிலே குதிரையை கட்டிவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய பொருளாதாரங்களை அது மகியங்கனியாக இருக்கலாம், மகரமையாக இருக்கலாம், அந்தாதபுரமாக இருக்கலாம், அவற்றை பாதுகாப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எனது மனமான நன்றியை கூறி எங்களுடைய கட்சி இன்ஷா அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கான பயணத்தை அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக நேர்மையாக இந்த சமுதாயத்தின் விடிவுக்காக எந்த ஒரு கட்டத்திலும் இந்த சமுதாயத்தை காட்டிக் கொடுக்காமல் இந்த பயணத்தை முன்னெடுத்து செல்வோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நேரம் சரியாக 6:19 இது மக்கள் أشهد أن
நிச்சயமாக நான் உங்களை படைத்து வளர்த்தவனையே நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. எனினும் மக்கள் அவருடைய நல்லுபதேசத்தை கேளாது அவரை கொலை செய்து விட்டனர். ஆகவே அவரை நோக்கி நீங்கள் சுவனவதையில் நுழைவீராக என கூறப்பட்டது. சுவனவதையில் நுழைந்த அவர் என் இறைவன் எனக்கு மன்னிப்பளித்து மிக்க கண்ணியமானவர்களில் ஒருவனாகவும் என்னை ஆக்கிவிட்டதை என்னுடைய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று கூறினார். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தன்பாசித்திருக்கின்ற அகில இலங்கை மக்கள் பணிமனைகளுடைய தொண்டர்கள், ஊழியர்கள் அனைவரும் இந்த வேலைக்காக நேர்த்தியாக தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். அவர்களுக்கும் இந்த முறையில் நன்மைகளை சொல்லிக்கொண்டு மத்திய குழு தலைவர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் நன்மைகளை சொல்லிக்கொண்டு அதே போன்று ஆலோசனை கொடுக்கின்ற உறுப்பினர்கள், தலைவர்கள், அதனுடைய உத்தியோகர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு பிறகு வந்த நிகழ்ச்சியினுடைய பிரதம ஆதேனே மற்றும் எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்த கௌரவ ஆதேனிகள் இன்றைய நிகழ்ச்சிக்காக தன்னை முழுமையாக இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய பிரதி தவிசாளர் எங்கள் அன்புக்குரிய எஸ்எம்எம் இஸ்மாயில் அவர்களுக்கு இந்த வேளையில் அவர்களுடைய ஏற்பாட்டினை ஏற்று மீண்டும் வருகை தந்த எங்களோடு பயணித்த அத்தனை உள்ளங்களுக்கும் அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கான பயா நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியிருந்த உம்மஹானி அரபு ஆம்பிடத்தினுடைய முதல்வருக்கு இந்த சந்தர்ப்பத்திலே பௌசி மாணவர்களுக்கு இந்த வேளைகளை நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கான பிரதான ஒளியமைப்புகளை வழங்கியிருந்த சமாந்திர இயக்கம் 22 மல்கமட்டு இலக்கு 13 மல்கமட்டு வீதிகளை அமைந்திருக்கின்ற இஸ்ரேல் எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அதே போன்று அங்கு பணிபுரிகின்ற ஊழியர்கள் அனைவருக்கும் இனிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டோம். வருகிற நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்லதொரு நாட்களாக மலர வேண்டும். நிகழ்ச்சிகளை துவக்க தந்திருந்த இஸ்லாமிக் வானொலிகளுடைய ஊடக அறிவிப்பாளர் அரோஸ் முகமது அவர்களுக்கு இந்த வேளையில் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை உணர்த்தி சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும். எனவே இன்றைய நாள் நிகழ்ச்சி பயணித்த அத்தனை சொந்தங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடுகிற பொழுதுகள் சந்தோஷமாக இறை பக்தியோடு விடைய வருகிற நோன்புகளையும் எளிதாக இறையச்சத்தோடு நோக்க வாழ்த்துக்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Oh,